சுட சுட ஆவி பறக்கிற இட்லியில் மொச்சை குழம்பு ஊற்றி நல்லா மொச்சக்கு மொச்சக்குன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு பச்சை மொச்சை வந்து இப்போ சீசனலுக்கு நல்லா கம்மி ரேட்டுக்கே கிடைக்குது. 1 கிலோ ரூ. 40 ரூ. 50 அந்த ப்ரைஸ்க்கே கிடைக்குது. இது கொஞ்சம் நல்லா முத்தி போனதுன்றதால நம்ம இதை தனியாக பாயில் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி வந்து நல்லா க்ரீனாக இருக்கிறதுல வந்துட்டு அதோடைய விதையை மட்டும் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து அதையும் வந்து அந்த தோலையும் வந்து ஸ்கின் எடுத்துட்டும் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அது மாதிரிலாம் செஞ்சோன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கே. அதனால் அது தோல் இருந்தாவே போதும் மொச்சையில். ஸோ அது இந்த மாதிரி வந்துட்டு அந்த இதில் வந்து இது மாதிரி மட்டும் உரித்து எடுத்துக்க வேண்டியது தான். அப்புறமா வந்துட்டு இதை அப்படியே வந்து இது ஒரு 1/2 கிலோ உரித்து எடுத்தால் இந்த அளவுக்கு தான் வரும். இப்போ வந்துட்டு இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிடலாம். நார்மலாக வந்துட்டு பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம், குக்கரில் வேக வச்சாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு பக்கம் கடாய் வச்சு சோம்பு சீரகம் மிளகுலாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு பல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு பேஸ்ட் ஆகிற வரைக்கும் காரத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டா கலர் வந்து ரொம்ப இதாகாமல் கொஞ்சம் குருமா கலருக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். நான் நார்மலாக மிளகாத்தூளே சேர்த்துக்கிட்டேன், குழம்பு மிளகாத்தூளே. அப்புறமா வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுவும் வதக்கி இப்போ வந்துட்டு அப்படியே வந்து அதை நல்லா பேஸ்ட்டாக ஆக்கி அரைச்சி வந்து தண்ணியை நல்லா ஊற்றி ஆல்ரெடி வேக வச்ச மொச்சையிலே சேர்த்து கொதிக்க வச்சுட்டா வந்துட்டு மொச்சை குருமா ரெடி ஆகிடுச்சி.